தாண்டி அண்மை காலமாக நாம் அறிந்த பலர் வியாழக்கிழமை தோறும் சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறேன் என சொல்வதை கேட்டிருப்போம். கார்த்திகை, பௌர்ணமி, அமாவாசை என விரதம் இருந்த தமிழர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்து அங்கு ஆன்மீக தொண்டாற்றிய ஒருவரை கொண்டாடுவதற்கும் வழிபடுவதற்கும் என்ன காரணம்? அவரது போதனைகள் சாதி மதம் கடந்ததாக இருக்கிறது என்பதே பதிலாக இருக்க முடியும். சமீபத்தில் சாய்பாபா பிறந்த ஊரான பத்ரியில் மேம்பாட்டு மற்றும் வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா மாநில அரசு 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாய்பாபாவின் பிறப்பிடம் பத்ரிதான் என்பதற்கு உறுதியான வரலாற்று சான்று இல்லை. ஆனால் 16 வயது சிறுவனாக ஷீரடி வந்து அப்பகுதியில் உள்ள மக்களால் கடவுளின் நேரடி மனித ஸ்வரூபமாக கருதப்பட்ட சாய்பாபாவை தங்கள் மண்ணின் அடையாளமாக அந்த பகுதி மக்கள் பார்த்தனர். அதன் காரணமாக மகாராஷ்டிரா அரசின் இந்த வளர்ச்சி திட்டம் ஷீரடியை நோக்கி வருபவர்களின் நம்பிக்கையை